வீட்டு பக்கத்துலேயே ஒன்று பெரிய ஒரு மலை ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோயில் இருக்குமா. அதுக்கு எல்லாரும் போயிட்டு வந்திருக்காங்க. நான் இத்தனை வருஷமா இங்கே இருக்கேன், இன்ன வரையும் போனதே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் இங்கே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. சரி 4-5 வண்டி எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம், மலை வழியால ஏறி போய் உச்சியில் நின்று பார்க்கலாம், ஏன்னா அது வழியால போய் பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாரும் வரிசலாக மெதுவாக ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் எல்லாரும் நடக்கவே முடியல. காலெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போனோம். பாதி தூரத்துலேருந்து சுற்றி பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. தூரத்தில் இருக்கிற மரம் எல்லாமே மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக தெரிஞ்சிச்சு. சரி அதனால பார்த்தீங்கன்னா நல்லா மேலே ஏறிப்பிட்டு பார்க்கலாம், இங்கேயே இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணோம், பொறுமையாக மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. ஆனால் நாங்கள் போனது ஒரு 5-6 மணிக்கு தான். ஆனால் அப்போவே அவ்வளோ வெயில், சரியான வெயில் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் குத்திட்டு இருந்துச்சு. அப்புறம் அதையும் தாண்டி அப்புறம் மேலே உச்சியில் போய் ஏறி நின்று அப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி திருப்பி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா என்னமோ காந்தா நம்மளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இப்படி கிடுகிடுன்னு நடப்போம்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கவனமாக தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பொறுமையாக எல்லாரும் நடந்து அப்புறம் கீழே வந்தோம். கீழே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களாம் போயிட்டு இந்த கோயிலேருந்து அழகாக நல்லா மணி அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி டைம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டோம்.